9 டெல்லியில இருக்கிற 9 ஸ்கூலுக்கு பாம் த்ரெட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு லொகேஷனுக்கு வந்த பாம் த்ரெட், அதுக்கப்புறம் இமெயில்ல 9 ஸ்கூலை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த மெயில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா காலிஸ்தான் ஆர்மி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப் வில் பிகம் காலிஸ்தான் இந்த மெமரி ஆஃப் அஃப்சல் குரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க, February 13 மத்தியானம் 1:11 பார்லிமெண்ட்ல ஒரு பாம் வெடிக்கும் அப்படிங்கறதையும் அங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து டெல்லியில மட்டும் நடக்கல, பீகார்ல இருக்க ஒரு கோர்ட்டுக்கும் இந்த மாதிரி பாம் த்ரெட் வந்திருக்கு. எல்லா ஃபயர் சர்வீஸ், போலீஸ் எல்லாரும் பயங்கர செக்கிங்ல இருக்காங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டாச்சு. ஸ்கூல்ஸ்ல இருக்க பிளே கிரவுண்ட்ஸ், கிளாஸஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெயில் February 9, அதாவது அஃப்சல் குரு அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 2013 February 9 தான் அஃப்சல் குருவை நாம இந்தியால இருந்து தூக்குல போட்டிருக்காங்க. அந்த நாளையே இவங்க டார்கெட் பண்ணி தான் February 9 அன்னைக்கு இந்த ஒரு பாம் த்ரெட் கொடுத்திருக்காங்க. February 13 அன்னைக்கு பார்லிமெண்ட்ல அட்டாக் இருக்குன்னு சொன்னதும் 2011 பார்லிமெண்ட் அட்டாக்கோட ஒரு இம்பாக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் யோசிக்கிறாங்க. டெல்லி போலீஸ் வந்து பயங்கர இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காங்க. இன்னொன்னு கூட ஆட் பண்றாங்க, என்னன்னா இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு இப்ப ரீசென்ட் டேஸ்ல அப்படின்றதையும் ஆட் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லியில இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல.